இருக்கும். நல்ல ஒரு புளிப்பா, நல்ல ஒரு கிறிஸ்பா இருக்கும். நானும் வந்து அதுக்கப்புறமா நிறைய செஞ்சு வச்சிருப்பேன். எப்பவுமே செஞ்சு வச்சிருப்பேன். இது வந்து நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையல்ல பண்ணியிருப்போம்ல, அதே இதுதான். சும்மா வந்து கடுகு, வெந்தயம்லாம் வந்து வறுத்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நல்லா மிளகாவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி, இந்த வாட்டி வந்து மிளகாவும் வறுத்து அரைக்க போகிறேன். பொடியாக சேர்க்காம வறுத்து அரைக்க போகிறேன். அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறமா லேசாக அந்த ஈரப்பதம்லாம் போயிடுற மாதிரி காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசாலாலாம் ரெடி பண்ணலாம். நல்லா ஃப்ளஷ் இருக்குது, அதனால் வந்து ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம வந்து இதையும் பஜ்ஜி மாதிரியே பண்ணலாம். ஆனால் எவ்வளோ தான் பஜ்ஜி சாப்பிட்றது, அதனால் ஊறுகாவே சாப்பிடுவோம். நான் வந்து காஷ்மீரி மிளகாவும் சாதாரண மிளகாவும் கலந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாவும் சாதாரண மிளகாவும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா செவந்து வந்ததும் இதை வந்து மறுபடியும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் புளியை தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகாவெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ரோஸ்ட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். கடைசியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சுடானதும் இதில் கடுகு, வெந்தயம், பூண்டும், கருவேப்பிலை இலையும், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட், கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா